Hi friends, welcome to the Urban Curiosity YouTube channel. April 1, 2026லேருந்து இந்தியாவோட 60 years old Income Tax Act 1961 ரீப்ளேஸ் ஆகி நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இந்த நியூ ஆக்ட்ல நிறைய சேஞ்சஸ் லைக் மெட்ரோ சிட்டிஸ் அடிஷன் ஃபார் 50% HRA கிளைம், இன்க்ரீஸ் இன் அலவன்சஸ் லைக் மீல் அண்ட் சைல்ட் எஜுகேஷன் அலவன்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. Salaried employees கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராக்டிக்கல் சேஞ்சஸ் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட்ஜெட் டாக்ஸ் ஸ்லாப்ஸ், ஓல்டு வர்சஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம், லைவ் இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் டெமோ பத்தி செப்பரேட்டா நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Change 1. Simplified Income Tax Act. Old Income Tax Actல 819 sections இருந்தது. புது Income Tax Actல அத 536 sectionsஆ reduce பண்ணிருக்காங்க. Word countடும் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு reduce பண்ணிருக்காங்க. Repeated provisions remove பண்ணப்பட்டிருக்கு. Similar provisions consolidate பண்ணிருக்காங்க. Draftingம் சிம்பிளா இருக்கும். முக்கியமா ஒரு clarification. Tax slabs, tax calculation method, heads of incomeனு basic framework பெருசா மாறல. Only lawவோட structure, terminology, reporting and compliance தான் மாறி இருக்கும். Change 2. Tax year concept. இது salaried employeesக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சேஞ்ச். நம்ம ஜெனரலி ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர்னு 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். புது ஆக்ட்ல அதுக்கு பதிலா ஒரே ஒரு டேர்ம் தான், டாக்ஸ் இயர். எக்ஸாம்பிளா சொன்னா April 1, 2026லேருந்து March 31, 2027 வரைக்கும் பீரியட டாக்ஸ் இயர் 2026-27னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னா ஃபியூச்சர்ல FY 2026-27 இல்ல, EY 2027-28 இல்ல, டைரக்டா டாக்ஸ் இயர் 2026-27 தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனால FY, EY கன்ஃபியூஷன் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகும். சேஞ்ச் 3. நியூ ஃபார்ம் நம்பர்ஸ். இன்னும் salaried employeesக்கு டைரக்ட் இம்பாக்ட் கொடுக்குற சேஞ்ச் இதுதான். ஆல்மோஸ்ட் எல்லா டாக்ஸ் ஃபார்ம்ஸும் ரீநம்பர் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார்ம் 16 இப்போ ஃபார்ம் 130, ஃபார்ம் 16A இப்போ ஃபார்ம் 131, ஃபார்ம் 26AS இப்போ ஃபார்ம் 168, TDS ரிட்டர்ன் ஃபார்ம் 24Q இப்போ ஃபார்ம் 138, HR கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ற ஃபார்ம் 12BB இப்போ ஃபார்ம் 124. ஃபார்ம் நம்பர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, பர்பஸ் மாறல. ஸோ நெக்ஸ்ட் இயர் எம்ப்ளாயர் கிட்ட ஃபார்ம் 16 கேட்காதீங்க, ஃபார்ம் 130 தான் ரிசீவ் பண்ணுவீங்க. சேஞ்ச் 4. ஃபார்ம் 130 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இது ஜஸ்ட் நேம் சேஞ்ச் மட்டும் இல்ல. ஓல்டு ஃபார்ம் 16ல பார்ட் A அண்ட் பார்ட் B இருந்தது. புது ஃபார்ம் 130ல பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு 3 பார்ட்ஸ் இருக்கும். புதுசா ஆட் பண்ணப்பட்ட பார்ட் Cல salaried employeeயோட ப்ரீ கம்ப்யூட்டட் டாக்ஸ் பொசிஷன் டீடைல்டு பிரேக் டவுனா இருக்கும். salary breakup, TDS டீடைல்ஸ், டிடக்ஷன்ஸ், taxable income, ரிப்போர்ட்டிங் டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ணப்படும். எம்ப்ளாயர் குவார்ட்டர்லி TDS ரிட்டர்ன் ஃபார்ம் 138 ஃபைல் பண்ணின அப்புறம் தான் ட்ரேசஸ் போர்ட்டல்லேருந்து ஃபார்ம் 130 ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால மேனுவலி ப்ரிப்பேர் பண்ண salary சர்டிஃபிகேட்க்கு பதிலா போர்ட்டல் ஜென்ரேட்டட் ஃபார்ம் 130 தான் ஒஃபிஷியல் டாக்குமெண்ட். சேஞ்ச் 5. HRA மெட்ரோ சிட்டி எக்ஸ்பான்ஷன். இது பெங்களூரு, ஹைதராபாத், பூனே, அகமதாபாத்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப முக்கியமான அப்டேட். ஏர்லியர் டெல்லி, மும்பை, சென்னை, கோல்கத்தா இந்த 4 மெட்ரோ சிட்டிஸ்க்கு மட்டும் 50% salary பேசிஸ்ல HRA எக்ஸம்ஷன் கால்குலேஷன் இருந்தது. இப்போ பெங்களூரு, ஹைதராபாத், பூனே, அகமதாபாதும் மெட்ரோ லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த 8 சிட்டிஸ்ல எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கு 50% salary பேசிஸ்ல HRA எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. மற்ற சிட்டிஸ்க்கு எக்ஸிஸ்டிங் 40% ரூல் கண்டினியூ ஆகும். இந்த HRA பெனிஃபிட் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். கூடவே புது ஃபார்ம் 124ல ரெண்ட் கிளைம் பண்றப்போ லேண்ட்லார்டோட ரிலேஷன்ஷிப் டிஸ்க்ளோஸ் பண்றதும் மேண்டேட்டரி ஆயிடுச்சு. Change 6. Revised allowance limits. இது ப்ராபப்ளி salaried employeesக்கு biggest financial update. லாங் டைம்க்கு அப்புறம் அலவன்ஸ் லிமிட்ஸ் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் 100 rupees per month per childலேருந்து 3000 rupees per month per childஆ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 30 மடங்கு இன்க்ரீஸ். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் 300 rupees per month per childலேருந்து 9000 rupees per month per child. இதுவும் ஆல்மோஸ்ட் 30 மடங்கு இன்க்ரீஸ். இந்த 2 அலவன்ஸும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஆஃபீஸ் மீல் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் ₹50 per mealலேருந்து ₹200 per mealஆ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஓல்ட் அண்ட் நியூ ரெஜிம் 2 பேருக்குமே அப்ளிகபிள். நான் கேஷ் கிஃப்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் எக்ஸம்ஷன் ₹5000 per yearலேருந்து ₹15,000 per yearஆ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கேஷ் கிஃப்ட்ஸ்க்கு அப்ளை ஆகாது, நான் கேஷ் கிஃப்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ்க்கு மட்டும்தான். டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் எம்ப்ளாயீஸ்க்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ₹3200 per monthலேருந்து மெட்ரோ சிட்டிஸ்ல ₹15,000 plus டியர்னஸ் அலவன்ஸ், நான் மெட்ரோ சிட்டிஸ்ல ₹8,000 plus டியர்னஸ் அலவன்ஸா ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எம்ப்ளாயர் லோன் எக்ஸம்ஷன் த்ரெஷோல்ட் ₹20,000 aggregateலேருந்து ₹2 lakh aggregateஆ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுவும் 2 டாக்ஸ் ரெஜிம்களுக்கும் அப்ளிகபிள். கூடவே எம்ப்ளாயர் ஆஃபீஸ் கம்யூட் அரேஞ்ச் பண்ண அல்லது ரீஎம்பர்ஸ் பண்ண ஸ்பெசிஃபைட் கேசஸ்ல டாக்ஸபிள் பெர்குசிட் ட்ரீட்மெண்ட் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. Change 7. Revised Perquisite Valuation. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச். கம்பெனி கார் Perquisite Valuation கரண்ட் மார்க்கெட் ரேட்ஸ்க்கு அலைன் பண்ணப்பட்டிருக்கு. எம்ப்ளாயர் மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் பண்ற 1.6 லிட்டருக்கு கீழே இன்ஜின் கெபாசிட்டி வெஹிக்கிள் அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு டாக்ஸபிள் வேல்யூ 1800லேருந்து 5000 rupees per month இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.6 லிட்டர் மேல இன்ஜின் கெபாசிட்டி வெஹிக்கிள்க்கு 2400லேருந்து 7000 rupees per month.
எம்ப்ளாயர் டிரைவர் ப்ரொவைட் பண்ண வேல்யூவேஷன் 900ல இருந்து 3000 rupees per month ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. கம்பெனி ப்ரொவைடட் அகாமடேஷன் பர்க்விசிட் வேல்யூவேஷனும் ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மெட்ரோ சிட்டிஸ்ல 15%ல இருந்து 10%, லார்ஜர் சிட்டிஸ்ல 10%ல இருந்து 10.5%, மத்த ஏரியாஸ்ல 7.5%ல இருந்து 5%. இதனால கம்பெனி அகாமடேஷன் யூஸ் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு டாக்ஸபிள் salary ரெடியூஸ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கு. சேஞ்ச் 8 செக்ஷன் நம்பர்ஸ் ரீநம்பர்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷன் நம்பர்ஸும் ரீநம்பர் பண்ணப்பட்டிருக்கு. அதனால கூகுள் சர்ச் பண்ணும்போது, யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது, ஓல்டு புக்ஸ் அல்லது பிளாக்ஸ் படிக்கும்போது ஓல்டு செக்ஷன் நம்பர்ஸ் தான் அதிகமா பார்க்க சான்ஸ் இருக்கு. ஆனா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ல அதே ப்ரொவிஷன் வேற செக்ஷன் நம்பர்ல இருக்கலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்காக அஃபிஷியல் செக்ஷன் மேப்பிங் யூட்டிலிட்டி ரிலீஸ் பண்ணிருக்கு. அதை யூஸ் பண்ணி ஓல்டு செக்ஷனுக்கு ஈக்குவலன்ட் நியூ செக்ஷன் என்னன்னு ஈஸியா வெரிஃபை பண்ணலாம். ஓவராலா பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 உங்க டாக்ஸ் அமௌண்ட்டை விட உங்க டாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தான் மாத்திருக்கு. டாக்ஸ் இயர் கான்செப்ட், ஃபார்ம் 130, ரிவைஸ்ட் அலவன்சஸ், HRA எக்ஸ்பான்ஷன், அப்டேட்டட் பெர்க்விசைட் வேல்யூவேஷன், நியூ ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், ரீநம்பர்ட் செக்ஷன்ஸ், இந்த சேஞ்சஸ் புரிஞ்சிருந்தா ஃபியூச்சர்ல டாக்ஸ் ஃபைலிங், பேரோல் டாக்குமெண்ட்ஸ், இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் யூசேஜ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோல ஓல்ட் டாக்ஸ் ரெஜீம் வர்சஸ் நியூ டாக்ஸ் ரெஜீம் கம்பேரிசனை ரியல் salary எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பா மறக்காம த அர்பன் கியூரியாசிட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.